இந்த மாதிரி நம்மளுக்கு 7 உடல்கள் இருக்குது. இந்த 7 உடல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3வது உடல் சூக்ஷ்ம உடல் இல்லையா, நிறைய நாடிகள் கிராஸ் ஆகுது ஒரு இடத்துல, அது பார்த்தா ஒரு சக்கரமாட்டம் ஆகிடும். அந்த சக்தி கொடுக்குறது இந்த அட்ரினல்ன்ற சுரப்பிலிருந்து வர்ற ரசாயனங்கள் பயங்கரமான ஆற்றல் கொடுக்கும். அப்போ தான் தப்பிக்க முடியும், அப்போ தானே உயிரத்தில் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எவ்வளோ மோசமான ஒரு உணவு நம்ம சாப்பிட்றோம், 6 பேக்கு 7 பேக்கு எல்லாம் பேக்கெல்லாம் வந்துட்டு நம்ம சாப்பிட்றோம். சரியான உணவு தாவர உணவு அதுதான் நம்ம சாப்பிடணும். ஒரு வியாதி இருக்கிறவங்க தான் 3 வேளை சாப்பிடுவான். அட்ரினல்ன்றது நம்மளுக்கு நம்ம உடம்புல சக்கரங்கள்னு சொல்லுவாங்க. 7 சக்கரங்கள். நம்மளுக்கு நிறைய உடல்கள் இருக்குது. ஒன்று கண்ணுக்கு தெரிகிற பௌதிக உடல், அது அன்னத்தோட தயார்பட்டது, இது அன்னமய உடல். அப்புறம் பிராணமய உடல், பிராணங்களோடு இருக்கிறது இல்லையா. அதுக்கு பிறகு மனோமய உடல், மனதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களோட அது தயாரிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் விஞ்ஞானமய உடல், அதாவது புத்திக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களோட தயாரிக்கப்பட்ட உடல். ஆனந்தமய உடல், அதுதான் ஆன்மாவுடைய ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களோட தயாரிப்பட்ட உடல். அப்புறம் விஸ்வமய உடல், அதாவது விஸ்வத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களோட அது தயாரிப்பட்டிருக்கு. நிர்வாணமய உடல், முக்தி அடைஞ்ச உடல். இந்த மாதிரி நம்மளுக்கு 7 உடல்கள் இருக்குது. இந்த 7 உடல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 3வது உடல் சூக்ஷ்ம உடல், மனோமய உடல் சொல்கிறோம் இல்லையா, அந்த உடலில் தான் இந்த சக்கரங்கள் இருக்குது. சக்கரங்கள்னாக்கா நம்ம உடம்புல எப்படி நம்ம ரத்த நாளங்கள் ஓடுறதோ அந்த மாதிரி சக்தி ஓட்டம் ஓடுற அந்த நாளங்கள் தான் நாடிகள்னு சொல்லுவோம். அந்த நாடிகள் தான் நம்ம சூக்ஷ்ம உடலில் இருக்குது. நிறைய நாடிகள் கிராஸ் ஆச்சுன்னு சந்திக்கிற இடம் என்ன ஆகும், நிறைய நாடிகள் கிராஸ் ஆச்சுன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும், ஒரு சக்கரமாட்டம் ஆகிடும் இல்லையா. நிறைய நாடிகள் கிராஸ் ஆகுது ஒரு இடத்துல, அது பார்த்தா ஒரு சக்கரமாட்டம் ஆகிடும். சூக்ஷ்மமாக இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது, சூக்ஷ்ம உடல், அது மனோமய உடல் சொல்கிறது. ஸோ அந்த மனோமய உடலில் இருக்கிற நாடிகள் தான் நம்ம தியானம் பண்ணும்போது சக்தி எடுத்துக்கும். அந்த சக்தியை இந்த ஸ்தூல உடலுக்கு கொடுக்கும். நம்ம ஸ்தூல உடல் வந்து டூப்ளிகேட், ஜெராக்ஸ் காப்பி. ஒரிஜினல் நம்முடைய மிச்சம் இருக்கிற 6 உடல்கள் தான். அந்த 6 உடல்கள் இல்லைன்னாக்கா இந்த ஸ்தூல உடல் இருக்காது. இந்த ஸ்தூல உடல் இல்லாத அந்த 6 உடல்கள் எப்பயுமே இருக்கும். ஸோ பர்மனெண்ட்டாக இருக்கிறது அந்த 6 உடல்கள். டெம்பரரியாக ஒவ்வொரு பிறவிலையும் வந்து போகிறது. இந்த பிறவியில் இந்த உடல் இருக்குது, அவ்வளோதான். கடந்த பிறவியில் வேற உடல் இருந்தது, வரப்போகிற பிறவியில் வேற உடல் இருக்கும். ஆனால் எத்தனை பிறவிகள் மாறாலும் மாறாத 6 உடல்கள் வருது இல்லையா. அதுதான் பர்மனெண்ட்டாக இருக்கிறது, அதுதான் சாஸ்வதம். இது டெம்பரரி, ஒவ்வொரு பிறவிலையும் மாறிட்டே இருக்கும். ஸோ மாறாது இருக்கிற அந்த சூக்ஷ்ம உடலில், அந்த சூக்ஷ்ம உடல் தான் நம்ம விஸ்வசக்தி எடுத்துக்கிட்டு, உயிர் சக்தி பிரபஞ்ச சக்தி சொல்லுவது, அந்த சக்தி எடுத்துக்கிட்டு இப்போ நான் இப்படி கை ஆட்டுறேன் அப்படின்னாக்கா என்னோட 6 உடல்கள் கை ஆட்டின பிறகுதான் இந்த கை ஆடும். இந்த ஆக்ஷன் வந்திருக்கு அப்படின்னாக்கா, இந்த செயல் வந்திருக்கு அப்படின்னாக்கா 6 உடல்களில் இந்த செயல் வந்திருக்கு. அதுக்கு பிறகுதான் இந்த ஸ்தூல உடலில் இந்த செயல் வரும். ஸோ இது ஒரு ஜெராக்ஸ் காப்பி, டூப்ளிகேட் காப்பி. ஒரிஜினல்லாம் அந்த 6 உடல்கள். ஸோ அந்த சக்தி எடுக்கிறது சூக்ஷ்ம உடலில் சக்தி எடுத்துக்கும், அந்த சக்தியை ஸ்தூல உடலுக்கு கொடுக்கும். அந்த சூக்ஷ்ம உடலில் நிறைய நாடிகள், எப்படி நம்ம உடம்புல நிறைய ரத்த நாளங்கள் ஓடுறது இல்லையா, அதெல்லாம் நிறைய இடத்துல ஓடிச்சுஎனக்கு என்ன அது சந்திப்பாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி நாடிகள், சக்தி எடுக்கிற நாடிகள் சந்திக்கிற இடம் தான் சக்கரம்ன்றது. எந்தெந்த இடத்துல அந்த சூக்ஷ்ம உள்ள சக்கரங்கள் இருக்கோ, நம்ம ஸ்தூல உடலில் கூட அந்த இடத்துல சுரப்பிகள், கிளான்ஸ்னு சொல்லுவோம். நம்ம சுரப்பிலேருந்து நம்மளுக்கு அதுலேருந்து ரசாயனங்கள் உற்பத்தி ஆகும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல சக்கரம் இருக்குது, இந்த இடத்துல கிளாண்ட் இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு 6 சக்கரங்கள் இருக்குது நம்முடைய சூக்ஷ்ம உடலில். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தம், ஆக்ஞா, சாஸ்திரம். இந்த மாதிரி 6 சக்கரங்கள் இருக்குது. 6 சக்கரங்கள் இணைந்து நம்முடைய ஸ்தூல உடலில் கிளாண்ட்ஸ் சுரப்பிகள் இருக்குது. அதுலேருந்து வர ரசாயனங்கள், அந்த சக்கரங்களில் வர சக்திக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கிளான்ஸில் ரசாயனம் உற்பத்தி ஆகும். அதில் சரியாக நம்மளுக்கு ஆற்றல் வரல, இந்த இடத்துல ரசாயனம் அந்த கிளாஸ் சரியாக வேலை பண்ணாது.
ஸோ மூலாதாரம் சக்கரம் இருக்கிற இடத்துலையே தான் நம்மளுக்கு அந்த உட்கார்ற இடத்துலையே கீழே உட்கார்ற இல்லையா, அதுதான் மூலாதார சக்கரம் சூழ உடம்புல. ஸோ நம்ம கழிவு வெளியேற்றுறோம் இல்லையா, அந்த இடம்தான் மூலாதார சக்கரம். அது கொஞ்சம் மேலே இருக்கிறது சுவாதிஷ்டான சக்கரம். சுவாதிஷ்டான சக்கரம்னாக்கா நம்ம சந்தானத்தை உற்பத்தி பண்ணுற அந்த அவயவங்கள் இருக்கிற இடம் தான் சுவாதிஷ்டான சக்கரம். அதில் உற்பத்தி ஆகிறது தான் இந்த அட்ரினல் என்ற சுரப்பி. அந்த அந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கிட்ட இருக்குது. மணிப்பூர சக்கரம்னாக்கா நம்ம தொப்பல், அது ஜீரணமாகிறதுக்கு தேவை இருக்கிற எல்லா ரசாயனங்களும் உற்பத்தி பண்ணும். அங்கே இருக்கிற சுரப்பை வந்து பேங்க்ரியாஸ், கணையமும் சொல்லுவோம் இல்லையா, அங்கேருந்து தான் நம்மளுக்கு சாப்பாடுலேருந்து தேவை இருக்கிற இன்சுலின் உற்பத்தி ஆகும் கணையத்துலேருந்து. அதுக்கு பிறகு மேலே வந்தாக்கா இது அனாதார சக்கரம். இது மார்பு இருக்க நெஞ்சு, மார்பு, அப்புறம் வந்து நுரையீரல்கள் இந்த இடத்துல இருக்குது. அது கோனேஷ் என்ற சுரப்பி இருக்காங்க. இங்கே மேலே வந்தால் விசுத்தி சக்கரம், 5வது விசுத்தி சக்கரமும் தொண்டையில் இருக்குது. அங்கே இருக்கிற கிளாண்டுன்னு தைராய்டு. இருக்கிற எல்லா சுரப்பிகளும் பெருசு அதுதான். இன்னும் மேலே போனாக்கா இது பேர் ஆக்ஞா சக்கரம் சொல்லுவோம், நெட்ரிக்கன் அப்படின்னு சொல்லுவோம். 2 பருவத்து நடுவில் இருக்குது கரெக்டாக. நம்ம மூளைக்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இருக்கும். அங்கே உற்பத்தி ஆகிறது தான் பீனியல் கிளாண்ட். இது பேர் ஆக்ஞா சக்கரம். ஆக்ஞானாக்கா என்ன? ஆணை. ஆக்ஞா அப்படின்னாக்கா ஆணை, ஆர்டர். இந்த ஆக்ஞா சக்கரத்துடைய ஆர்டர் பிரகாரம், இது ஆணை கொடுக்குற ஆணை பிரகாரம் தான் மிச்சம் எல்லா சக்கரங்களும் வேலை பண்ணும். அதனால தான் மூச்சு மேல் கவனம் வைக்க சொல்கிறது. இங்கே கவனம் வச்சா யாரை கண்ட்ரோல் பண்ணுறீங்க? நீங்கள் ஆக்ஞா சக்கரத்தை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும்? கீழே இருக்க அத்தனை கிளான்ஸும் கண்ட்ரோல் ஆகிடும். ஏன்னா இது ஆணை இல்லையா, ஆணை கொடுக்குறது ஆக்ஞா. அதுக்கு தான் மூச்சு மேல் கவனம் வைக்கிறது. ஓகே. ஸோ இந்த அட்ரினல் கிளாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இந்த மாதிரி செயலுக்கு வருது. உடனே அடிக்க வரும்போது திடீர்னு நம்ம தடுக்கிறோம். அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஆக்ஷன் எப்படி வரும்? இந்த அட்ரினல் கிளாண்டில் இருக்கிற சுரப்பிலேருந்து தான் நம்மளுக்கு அந்த அந்த ரசாயனம் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி ரத்தத்தில் ஓடி நம்மளுக்கு அந்த மாதிரி செயல் நம்மளுக்கு உடம்புல வரத்துக்கு உதவுறது. ஆபத்தான நிலைமை வருது, நம்மளை காப்பாற்றிக்கணும். எக்கச்சக்கமாக ஆற்றல் வந்துடும் நம்ம உடம்புல. அடிக்க வரணும் இப்படி தடுக்கிறீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் தடுக்கிறீங்க நம்மளால் நினைக்க கூட முடியாது. ஒரு செகண்டில் 100வது சமயத்துக்குள்ளே நீங்கள் தடுக்கிறீங்க. அப்போ எவ்வளோ சக்தி தேவை? சாதாரண இருக்கும்போது இப்படி தடுக்க முடியுமா? இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆக்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டோம். ஆனால் அந்த சமயத்தில் உடனே ஃபாஸ்ட் ஆக்ட் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ சக்தி தேவை? அந்த சக்தி கொடுக்கறது இந்த அட்ரினல் என்ற சுரப்பிலேருந்து வர்ற ரசாயனங்கள். பார்த்தீங்களா, ஆபத்து வந்தது நம்மளுக்கு அதிகமாக சக்தி வரும் நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு. அது நம்ம ரத்தத்தில் ஓடி தான் அந்த சக்தி நம்மளுக்கு வரும். ரைட். இப்போ நீங்கள் ஒரு விலங்கு சாவடிக்கிறீங்க. ஒரு விலங்கு சாவடிக்கும் போது என்ன சந்தோஷமாக இருக்குமா? அது எந்த விலங்கு சாவடித்தாலும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு, நீங்கள் சாவடிக்காத சாப்பிட முடியுமா? நீங்கள் ஒரு விலங்கு சாவடிக்கணும். நீங்கள் மீன் சாப்பிட்டாலும் இல்லை ஆட்டை சாப்பிட்டாலும் மாட்டை சாப்பிட்டாலும் எதை சாப்பிட்டாலும் நீங்கள் சாவடிக்காக சாப்பிட முடியாது. அப்போ எந்த விலங்காக நீங்கள் சாவடிக்கும் போது அது உயிர் ஆபத்து இருக்குது. அது உயிர் ஆபத்து இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? அதுவும் தடுக்கும், அதுவும் தப்பிக்க பார்க்கும், அதுவும் நம்மளை முட்டி ஓட பார்க்கும், எல்லா காரியம் வந்து பண்ணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை காலை கட்டி கை கட்டி மொத்தத்தை சாவடிச்சிடுறீங்க. அதுவும் தப்பிக்க பார்க்கும்போது அதுக்கும் இந்த சக்கரங்கள் இருக்கு இல்லையா, எல்லா உயிரினங்களுக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. எல்லா உயிரினங்களுக்கும் இந்த 7 உடல்கள் இருக்குது. அதனுடைய அட்ரினல் கிளாண்டில் அதனுடைய சுவாதிஷ்டான சக்கரத்துலேருந்து அந்த அந்த ரசாயனம் உற்பத்தி ஆகும் இல்லையா தப்பிக்கிறதுக்கு. அந்த ரசாயனம் என்ன ஆகுது? அது தப்பிக்காத நம்ம காலை கட்டி கை கட்டி போட்டாச்சு. அந்த ரசாயனம் ரத்தத்தில் தான் ஓட ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்மளுக்கு செயல்படுத்த முடியும். தடுக்கிறவனுக்கு உடல் ரத்தத்தை ஓட தான் அந்த சக்தியை நம்மளுக்கு வரும். ஆனால் அந்த விலங்கு ரத்தத்தில் அது ஓட ஆரம்பிச்சிடும். ஆனால் அது தடுக்கலை. தடுக்கிற தேவை இருக்கிற அந்த ரசாயன உற்பத்தி ஆயிடுச்சு. அது பயங்கரமான சக்தி கொடுக்கும், செகண்ட்ஸில் கொடுக்கும், பயங்கரமான ஆற்றல் கொடுக்கும். அப்போ தான் தப்பிக்க முடியும். அப்போ தானே உயிரத்தில் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது அந்த ரசாயனம் அதனுடைய வேலை செய்யாத அதனுடைய உடம்புல ரத்தத்தில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதை நம்ம சாவடிச்சிட்டோம். அதை சாவடிச்சு நம்ம சாப்பிட்டாச்சு. அதனுடைய ரத்தத்தில் என்ன இருக்குது? அந்த அட்ரினல் கிளாண்ட்லேருந்து வர்ற ரசாயனங்கள் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப அதிகமாக சக்தி உள்ளது.
சக்தியை உருவாக்கும். அது அந்த ரசாயனத்தை நீங்கள் சாப்பிட்டீங்க. இப்போ என்ன ஆகுனாக்கா நம்ம ஓகே நீங்கள் சாப்பிட்டாச்சு, ரைட், ஓகே. அப்போ என்ன ஆகுனாக்கா நம்மளுக்கு பிடிக்காத காரியம் ஏதாவது பண்ணானாக்கா நம்மளுக்கு கோபம் வந்துடும். கோபம் வந்தால் எப்படி இருப்போம்? நம்ம சாதாரணமாக உடம்பெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும், உதலில் உதிர ஆரம்பிச்சிடும், கண்ணெல்லாம் சிவந்துடும், பேசும்போது வார்த்தைகள் தடுமாறும் இல்லையா? திட்டும்போது கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக திட்ட முடியாதுங்க, வார்த்தைகள் தடுமாறும். என்ன நடக்கிறது? ரொம்ப ஆற்றல் வருது இல்லையா? அந்த சமயத்தில் எக்கச்சக்கமான ஆற்றல் வருது நம்ம உடம்புல, அட்ரினலிலேருந்து வருது கண்டினியூஸாக. இப்போ என்ன ஆகுது? நம்மளுக்கு நார்மலாக வர அட்ரினலிலேருந்து வர ஆற்றல் நம்மளுக்கு ரசாயனம் நம்மளுக்கு வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி விலங்காட்சி சாவச்சால் அதனுடைய அட்ரினல் ரசாயனம் கூட நம்ம உடம்புல ஓட ஆரம்பிச்சிருக்கு. அது ரசாயனம் வேறு, அந்த வேறு தானே பண்ணுவது. அப்போ நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் எதாவது நடந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம என்ன ஆகும்? பயங்கரமான கோபம் வரும். அந்த கோபம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது. நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத கோபம் வந்துடும். அப்போ என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? கோபம் நடந்து எல்லா கெடுதல் நடந்த பிறகு உங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்ட்டு இல்லையா? ஐயோ இவ்வளோ கோபத்தை ஏன் காட்டியிருக்கேன், இவ்வளோ கோபம் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி அப்போ வருத்தப்படுவீங்க. கோபத்தை காட்டி எப்பயுமே நம்ம வருத்தப்படுவோம். அடுத்த பிறகு கோபத்தை காட்டிய பிறகு, கோபம் எல்லாம் தெளிஞ்ச பிறகு நான் அப்போ சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிடும். ஐயோ இவ்வளோ அனாவசியமான கோபத்தை ஏன் காட்டியிருக்கேன், தேவையில்லையன்ட்டு அப்படி தான் நினைப்போம் நம்ம. நிறைய கோபத்தை காட்டின பிறகு இது அனாவசியமான கோபம் எக்கச்சக்கமாக தூண்டி விடும். நம்ம ஆட்ரின்லேருந்து வர்ற ரசாயனம் இல்லாத இந்த ரசாயனம் வேறு அதிகமாகிடுச்சு இல்லையா? பயங்கரமாக கோபம் தூண்டிடும். அப்போ நம்முடைய நார்மல் ஸ்திதியை, அதாவது சாதாரணமாக இருக்கிற நிலவிலேருந்து தடுமாறி பயங்கரமாக நிலைமைக்கு போயிடுவோம். அப்போ என்ன நடக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி நம்மளுக்கு எக்கச்சக்கமாக கெடுதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல ஒரு உயிரினத்துடைய ஆன்மீக வளர்ச்சி நீங்கள் சாவச்சிட்டீங்க, அதுவே பாவம். அப்புறம் அதெல்லாம் கட்டிட்டு போது இது இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாத நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் மாംசம் சாப்பிட்ணுன்னாக்கா இந்த மாதிரி மசாலா போட்டுலாம் சாப்பிடக்கூடாது. பச்சையை சாப்பிட்றது இல்லை. அதில் எந்த புளிய சிங்கமாவது மாംசத்தை மசாலா போட்டு சாப்பிட்டு ஜீரகம் போட்டு சாப்பிட்றதா, ஜீரகம் கடுகு எல்லாம் போட்டு சாப்பிட்றதா, இல்லை நெய் டால்டா போட்டு சாப்பிட்றதா? எப்படி சாப்பிட்றது? மாம்சம் நீங்கள் சாப்பிடணும் அப்படி தான் சாப்பிட்ணுமா? அப்படி சாப்பிட்டா உண்மையான சக்தி வருமா? நம்ம நினைக்கிற மாதிரி போட்டு எல்லாத்தையும் கலந்து போட்டு மசாலா அடிச்சு போட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா? அதில் இருக்க சக்தியும் போயிடுமா? அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டாக்க உண்மையான மாம்சம் சாப்பிட்றவங்க அப்படி சாப்பிட்டு பாருங்களேன், பார்த்தீங்களா? அதுக்காக இந்த மாதிரி சாப்பிட்றீங்க இல்லையா? ஸோ முதல்ல இந்த மாதிரி ரசாயனம் மூலமாக நம்மளுக்கு அதிகமான இது. ஆன்மீகமாக நீங்கள் இன்னொரு உயிரினத்தை நீங்கள் வளர்ச்சியை நீங்கள் சாவடிக்கிறீங்க, அது பயங்கரமான பாவம். அது இல்லாத இந்த பாவத்தை நம்ம கட்டிக்கிறோம், கோபத்தை அனாவசியமாக ஏற்றிக்கிட்டு. அதனால் தன்னுடைய கோபம் தான் தன்னுடைய எதிரியை சொல்லுவோம் நம்ம இல்லையா? எதுக்கு? இது அதிகமாக கோபத்தை உண்டாக்கிறோம், பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்முடைய உடம்பு மாம்சம் சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லாத உடம்புங்க அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பல்வரிசை பாருங்க, பல்வரிசை எப்படி இருக்குது? தாவர உணவு சாப்பிட்ற விலங்குகள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்குது. மாம்சம் சாப்பிட்ற விலங்குடைய பல்வரிசை எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அப்படியே தந்தமாக பெரிய பெரிய உலக பெரிய கத்தி ஆட்டம் கிழிச்சு சாப்பிடணும் அது இல்லையா? மாம்சம் சாப்பிட்ற உணவு எப்படி சாப்பிட்றீங்க நீங்கள் பார்த்தீங்களா? நாய் எல்லாம் சாப்பிட்றது இல்லையா? நாய் சாப்பிட்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி சாப்பிட்றது? மாம்சத்தை வாயில் இப்படி வச்சுட்டு லைட்டாக சப்பி டப்பர் முடியணும். மாம்சம் நீங்கள் அப்படி தான் சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு அது எப்படி சாப்பிட்றது அப்படி சாப்பிடணும். நம்ம இப்படி சாப்பிடலையே, ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம பல்வரிசை நம்ம மாம்சம் சாப்பிட்றதுக்கு சரியாக அமைக்கப்படல. ரைட், உள்ளே போயிடுச்சு. அப்படியே சாப்பிட்டீங்க நீங்கள், உள்ளே போயிடுச்சு. உள்ளே போடும்போது ஜீரணாசயத்துக்குள்ளே போயிடுச்சு. ஜீரணமாகணும் இல்லையா? சாப்பாடு ஜீரணமாகணும் இல்லையா? ஜீரணமாகறதுக்கு தேவை இருக்கிற ரசாயனங்கள் உற்பத்தி பண்ணணும் இல்லையா? நம்ம உடம்புல அந்த மாம்சத்தை ஜீரணம் பண்ணிக்க தேவை இருக்கிற ரசாயனம் உற்பத்தி ஆகாதான். தாவர உணவு சாப்பிட்ற இதுக்கு தான் உற்பத்தி ஆகுமா? மாம்சத்தை ஜீரணம் பண்ணிக்க தேவை இருக்கிற ரசாயனம் உற்பத்தி ஆகாது. அதனால்தான் மாம்சத்தை நம்ம சாப்பிட்டோன்னாக்க அது ஜீரணமாகி கழிவை வெளியேறத்துக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆகுவாங்க. 1 வாரம் ஆகிடுமா?
ஒரு வாரம் வரையும் அந்த அந்த மாம்சத்துடைய பிரபாவம் உடம்புல இருக்குமா? உங்கள் இஷ்டம். நம்ம யாராவது செத்துட்டாங்கனாக்கா அதை போனோம் சொல்லுவோம் இல்லையா? போனத்தை அங்கே எடுத்து வைப்பீங்க. ஆடைகள் போட்ட நடமாடும் சுடுகாடுகள். யாருக்கு அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நம்ம சுடுகாடாக இருக்கணுமா இல்லை மனிதனாக இருக்கணுமா? அவங்கவுங்க புத்தி கூட்டாச்சு. பார்த்தீங்களா எப்படி எவ்வளோ மோசமான ஒரு உணவு நம்ம சாப்பிட்றோம். முதலாவது நம்ம உடம்பு கெடுதல். எப்படி அப்படி சாப்பிட்டோன்னாக்கா அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட பிறகு நம்முடைய அது எப்போ ஜீரணமாகுது? ஜீரணமான பிறகு அந்த சிறுகுடல் வழியாக தான் ரத்தமாக மாறுறது. சிறுகுடல் வழியும் அந்த ஆகாரம் போய் சிறுகுடல் அந்த பக்கம் தாண்ட பிறகு ரத்தமாக மாறிடுறது. சிறுகுடல் உள்ள வழியும் ஆகாரமாக இருக்கும், சிறுகுடல் தாண்ட உடனே ரத்தமாக மாறிடுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விலங்குடைய மாம்சம் சாப்பிட்ற விலங்குடைய சிறுகுடல் ஒரு 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 20 அடி நினச்சிக்கலாம் இருக்கு நினச்சிக்கலாம். நம்மளுடைய சிறுகுடல் அதுக்கு 10 பங்கு அதிகமாக இருக்குமா? 200 அடி இருக்குமா சிறுகுடல்? அது 20 அடி இருக்குனாக்கா நம்மளுடைய சிறுகுடலுடைய நீளம் 200 அடி. அப்போ என்ன ஆகுது? ஏற்கனவே நீங்கள் சாவடிச்சிருக்கீங்க, அது ஒரு பிணம். அதை நீங்கள் அப்போ 10 பங்கு அதிகமாக லென்த் இருக்கிற சிறுகுடல் வழியாக நீங்கள் ஆகாரத்தை அனுப்புறீங்க. அப்போ எவ்வளோ சமயம் ஆகும்? 10 பங்கு அதிகமான சமயம் அந்த ஆகாரம் அப்படி தேங்கிட்டே இருக்கும். யாராவது செத்துட்டாங்கன்னா டீகம்போஸ் ஆகிடுவாங்க இல்லையா? வர டீகம்போஸ். ஏன்னா செத்துட்ட பிறகு உடனே 24 மணி நேரத்தில் நம்ம ஏன் தள்ளி விட்டுறோம்? அழிஞ்சிடும், புழு வந்துடும். அதனால தான் நம்ம ஐஸ் பாக்ஸில் வைக்கிறோம் இல்லையா? ஏன் வைக்கிற ஐஸ் பாக்ஸில் அழியாக இருக்கிறதுக்கு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வயிற்றுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த குடல் சிறுகுடல் வேறு எவ்வளோ பெருசாக 10 பங்கு அதிகமாக இருக்குது. 200 அடி இருக்குது, அது 20 அடி இருந்தானாக்கா. அப்போ 200 அடி நீளம் கடைசி வரலையும் போகணும் இல்லையா? ஆகாரம் ஜீரணமாகனாக்கா அப்போ எவ்வளோ அழிஞ்சிடும் அது? அதுதான் விஷமாயிடும். பற்றியில் நம்மளுக்கு தெரியாதே இது நடக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்? ரொம்ப தாட்டியாக இருக்கணும், சாப்பிட்டாக்க ரொம்ப 6 பேக்கு 7 பேக்கு எல்லாம் பேக்கெல்லாம் வந்துடும்ட்டு நம்ம சாப்பிட்றோம். வெளியில் தான் அப்படி இருக்கும், உள்ள நாசியாக போயிடும் கண்டினியூஸாக ஃபுல்லாக. ஸோ அதனால் அது நம்மளுக்கு சரியான உணவு கிடையாது. அதை நல்லா வச்சுக்கணும். நம்ம உணவு தாவர உணவு தான். ஸோ யுக்தாகாரம்னாக்க சரியான உணவு தாவர உணவு, அதுதான் நம்ம சாப்பிடணும். அதுதான் சொல்லியிருக்காரு யுக்தாகாரம் அப்படின்னாக்கா அதுதான். சரி, ஓகே, தாவர உணவாக சாப்பிடணுன்ட்டு அப்படியே கிலோ வாரி கொட்டிக்கலாமா? அது மிதாகாரமாக இருக்கணும். யுக்தாகாரம் தாவர உணவு. அந்த உணவு எக்கச்சக்கமாக சாப்பிடக்கூடாது, மிதமாக சாப்பிடணும். எப்படி சாப்பிட்றது மிதமாக சாப்பிட்ணுன்ட்டு? எப்படி தெரியும் மிதமாக சாப்பிட்ணுன்ட்டு? ஓகே போதும்பா அப்படி எப்போ தெரியும்? நம்ம சாப்பிடும்போது இந்த சாப்பாடு நம்மளுக்கு போதும் அது எப்போ தெரியும் நம்மளுக்கு? பார்த்தீங்களா, நம்ம உடம்பு எல்லா அறிகுறியும் கொடுக்குங்க. முன்கூடிய வாணி எல்லாத்தையும் கொடுத்துரும் பக்காவா. நம்ம தான் சட்டப்படுத்துறது கிடையாது. இது வரையும் கழுத்து வரையும் சாப்பிட்ருப்பீங்க, திடீர்னு லட்டு எடுத்து வந்து வச்சானாக்கா அதையும் சாப்பிட்ருவோம். பார்த்தீங்களா, நம்ம உடம்பு முன்கூடிய எச்சரிக்கை கொடுக்கும், சிக்னல்ஸ் கொடுத்துரும். ஏப்பம் வருது சாப்பிடும்போது, ஏப்பம் வந்ததுனாக்கா அப்போ நினைவு வச்சுக்கணும், ரைட் மோர் சாதத்துக்கு வரணும்ன்ட்டு. கடைசி சாதம்னா மோர் சாதம் தானே, தயிர் சாதம் மோர் சாதம் சாப்பிடுவீங்க. ஸோ அப்போ நம்ம நினைவு வச்சுக்கணும், ரைட் இனிமேல் சாப்பிட்றோட இனிமேல் அடுத்த ஐட்டம் மோர் சாதத்தோடு சாப்பிட்டு நிற்கணும். ஸோ முன்கூடியே அது வார்னிங் கொடுக்கும், சிக்னல் கொடுத்துரும், வயிறு நம்பிச்சுப்பா பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் மோர் சாதத்துக்கு மோர் சாதம் நிறுத்தணும். அப்போ அது சரியான ஒன்று. ஸோ எப்போ நீங்கள் வேப்பம் வந்த பிறகு மோர் சாதத்தோட நிறுத்துறீங்களோ அப்போ அந்த சாதம் நம்ம வயிற்றில் பாதி அளவில் இருக்குமா? கரெக்டாக பாதி அளவில் வயிறு நிறைஞ்ச பிறகு மிச்சம் இருக்கிற பாதியில் கால்வாசி தண்ணி, மிச்சிக்கிற கால்வாசி காற்று. அதாவது பாதி வயிறுக்கு சாப்பாடு, மிச்சிக்கிற பாதி வயிறில் கால்வாசி தண்ணி, மிச்சிக்கிற கால்வாசி காற்று, வெற்றியாடம். அப்போ வெற்றியாடம் இருந்தால் தானே சாப்பாடு உள்ளே பிரட்டி ஜீரணம் பண்ண முடியும். இல்லைன்னா எப்படி பெட்ட முடியும்? பெட்டுறதுக்கு எல்லாரும் இது வெளியே சாப்பிட்டாக்கா
அப்போ எங்கேருந்து வரும்? அதான் கேஸ் ட்ரபிளில் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி சாப்பிடணும். மிதமான ஆகாரம். ஏப்பம் வந்து நிறுத்தணும். முதல்ல சரியான ஆகாரம்னாக்கா தாவர உணவு, சைவ உணவு, அப்புறம் மிதமான ஆகாரம் சாப்பிடணும். சரி, மிதமான ஆகாரம் சாப்பிடணுன்ட்டு 3 வேளை சாப்பிடலாமா? அது கூட முடியாது. 3 வேளை சாப்பிட்றவன ரோகின்னுவாங்க. ரோகி, ஒரு வியாதி இருக்கிறவன் தான் 3 வேளை சாப்பிடுவான். 2 வேளை சாப்பிட்றவன் போகி, அப்போ ரொம்ப விலாசமாக ரொம்ப மகிழ்ச்சியாக சாப்பிட்றான் போகி. 1 வேளை சாப்பிட்றவன் தான் யோகி. ஸோ அவங்கவுங்க விருப்பம். மிதமான ஆகாரம் தான் சாப்பிடணும். ஆனால் குடிம அளவுக்கு நம்ம சாப்பாடுடைய வேலைகளை கம்மி பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சாதனை பண்ண வரும், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ 3 வேளை சாப்பிட்றது முதல்ல 2 வேளை சாப்பிட முடியும். ஸோ ரோகியாக இருக்கிறவங்க போகி ஆகலாம், போகியாக இருக்கிறவங்க அப்போ யோகி ஆகலாம். 1 வேளை சாப்பாடு, 1 வேளை சாப்பாடு உங்களுக்கு போதுமா? ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 3 கைப்பிடி சாப்பாடு நம்மளுக்கு போதுமாங்க. இப்படி 3 வாட்டி எடுத்து வச்சிங்கனாக்கா அந்த சாப்பாடை நம்மளுக்கு போதுமா ஆக்சுவலாக நம்ம வாழ்கிறதுக்கு. அதுக்கு மேலே சாப்பாடு தேவையில்லையா? பிச்சை எடுக்கிறவங்களாம் பார்த்தீங்களா இருப்பாங்க. பிச்சை எடுக்கிறவங்கள இந்த கௌதம் புத்தர் அவங்களாம் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டாங்க. பெரியவங்களாம் எப்படி பிச்சை எடுப்பாங்க? 3 வீட்டுக்கு போவாங்களாம். யாராவது போட்டாங்கனாக்கா அவங்கள 3 கைப்பிடி சாப்பாடு வந்தனாக்கா இனி அடுத்த வீட்டுக்கு போக மாட்டாங்களாம். அவங்க வந்த பிறகு அவங்க 3 கைப்பிடி சாப்பாடை சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற சாப்பாடு அவங்களுக்கு அவங்க தானம் பண்ணிடுவாங்களாம். அவ்வளோதானே. பார்த்தீங்களா? அவ்வளோதான் சாப்பாடு தேவையான நம்மளுக்கு. சரி, ஓகே, நம்மளுக்கு அந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா மாம்சத்தையே நம்ம கட்டுப்படுத்த சாப்பிட்றோம். இப்போ அட்லீஸ்ட் மித ஆரம்பம் சாப்பிடலாம். ஏப்பம் வந்த பிறகு நிறுத்தலாம். அதுவும் கூடிமாளுக்கு 3 வேளை சாப்பிட்றவங்க 2 வேளை சாப்பிட்ற மாதிரி சாதனை பண்ணலாம். 2 வேளை சாப்பிட்றவங்க 1 வேளை சாப்பிட்ற மாதிரி சாதனை பண்ணி மற்ற மிச்சம் இருக்கிற 2 வேளை நீங்கள் பழம் சாப்பிடலாமே. சாப்பிடணும் எங்கே இருக்கு? நிறைய இருக்கு இல்லையா? பழம் சாப்பிடலாம், நட்ஸு, அந்த பாதாம், பிஸ்தா இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிடலாம். சில இன்னொரு வேளையில் இன்னொரு வேளையில் பழம் சாப்பிடலாம். சாப்பிடலாம் வாரி கொட்டிக்கணும்னு எங்கே இருக்குது? கிடையாது. அவ்வளோ தேவையில்லை. அதுதான். ஸோ மிதாகாரம், சேக்காகாரம், மிதாகாரம், அப்புறம் நிராகாரம், ஒரு பொழுது இருக்கிறது இல்லையா, பட்னி இருக்கிறது, அதுதான் ரொம்ப சிரேஷ்டமாங்க. அதனால தான் நான் சொன்னீங்க, நம்ம வாரத்துக்கு ஒரு வேளை நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு வெங்கடேஷ் பெருமாளை நான் கும்பிடுறேன். அது சனிக்கிழமை அன்னைக்கு நான் ஒரு பொழுது நான் நைட்டில் டிஃபன் தான் சாப்பிடுவேன், காலையில் எதுவுமே சாப்பிட மாட்டேன். நிறைய பேர் பண்ணுறாங்க இல்லையா? இல்லை, வியாழக்கிழமை அன்றைக்கி சாய்பாபா வணங்குறவங்க ஒரு பொழுது நைட்டில் மட்டும் தான் நான் கொஞ்சம் டிஃபன் சாப்பிடுவேன், மிச்ச காலையில் எந்திரிச்சு ஒன்றுமே சாப்பிட மாட்டேன். என்னது? நிராகாரம், பட்னி இருக்கிறது, ஒரு பொழுது இருக்கிறது இல்லையா? அதான் என்ன இருக்குது? வயிற்றுக்கு ரெஸ்ட் வருது. எந்த விஷயத்துக்கு ரெஸ்ட் கொடுத்தாலும் ஓய்வு கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கு சக்தி அதிகமாக வருங்க. ஓய்வு கொடுக்கலனாக்கா வேலை பண்ணிட்டே இருந்தனாக்கா நம்மளுக்கு சக்தி கம்மியாகிட்டே இருக்கும். அதுக்கு ஓய்வு கொடுக்கணும். ஓய்வு கொடுத்தா தான் சக்தி வரும். இப்போ 5 அடிக்கு மாடி இருக்குங்க. 5வது மாடியில் நம்ம வீடு இருக்குது இல்லையா? லிஃப்ட் வேலை பண்ணல. லிஃப்ட் வேலை பண்ணலன்னு எப்படி போகணும்? படிக்கட்டில் தான் போகணும். ஓகே, உங்கள் கையில் சாப்பிட்ற பொருள்லாம் இருக்குது, நீங்கள் படிக்கட்டு தான் போய் ஆகணும். படிக்கட்டில் ஏறி போகிறீங்க, முதல் மாடி ஏறிட்டீங்க, பரவாயில்ல. 2வது மாடி ஏறிட்டீங்க, அப்போ எப்படி இருக்கும்? ரொம்ப டயர்ட் ஆகிடும் இல்லையா? சாப்பிட்ற பொருள் பிஸ்கெட் பாக்கெட்லாம் இருக்குது. நீங்கள் பிஸ்கெட் பாக்கெட் சாப்பிடுவீங்களா? அப்போ பிஸ்கெட் சாப்பிடுவீங்களா? 2வது மாடி ஏறின பிறகு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, அப்படியே பிஸ்கெட் சாப்பிடுவீங்களா? அப்படியே நிற்பீங்க, இல்லை அப்படியே உட்காந்துருவீங்க. சேருக்கு தான் உட்காருவீங்க, இல்லை அப்படியே நிற்பீங்க, ஓய்வு எடுத்துப்பீங்க. பிஸ்கெட் சாப்பிட்லாமா? ஏன் சாப்பிடல? ஓய்வு தேவை. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் கொஞ்சம் ஓய்வு எடுத்த பிறகு திருப்பி நீங்கள் பிஸ்கெட் சாப்பிட ஏற மாட்டீங்க, திருப்பி ஏறுவீங்க. கையில் பிஸ்கெட் இருந்தால் கூட என்ன நடக்கிறது? ஓய்வு எடுத்தாக்க நம்மளுக்கு சக்தி வருது. பார்த்தீங்களா? ஓய்வு எடுத்த பிறகு உங்களுக்கு நல்லபடி திருப்பி சக்தி வந்து திருப்பி நம்ம வேலை பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஜீரணம் பண்ணுற வேலை பண்ணுறது இல்லையா? ஜீரணாசயம் நம்ம சாப்பிட்ட பிறகு
அதுக்கு எப்போ ஓய்வு கொடுக்குறீங்க? 3 வேளை சாப்பிட்றோம், பயங்கரமாக கொட்டிக்கிறோம், ஏப்பை வந்து கூட ஏப்பை கூட வராத போட்டு அமைக்கிறோம், அப்படி கொட்டிக்கிறோம். அப்போ எப்போ அது ஓய்வு கொடுக்கறது? அதனால தான் நிராகாரம். ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது குறைஞ்சி ஓய்வு கொடுங்க. நீ நைட் சாப்பிட்டீங்க, நாளைக்கு சனிக்கிழமை வெங்கடேஷ் பெருமாள் இல்லை நான் என்னுடைய தெய்வம் அவரை வணங்குறேன், அதனால் அவருக்காக நான் விரதம் இருந்து நான் சாப்பிட மாட்டேன். மறுநாள் இன்றைக்கி நைட்டில் நான் சாப்பிட்டவன் மறுநாள் நைட்டுக்கு தான் நான் சாப்பிடுவேன். டிஃபன் உப்புமாவோ இல்லாட்டி 2 இட்லி 4 இட்லி சாப்பிட்றது, அந்த மாதிரி பொழுது இல்லை 4 பழம் சாப்பிட்றது, இந்த மாதிரி. அப்போ என்னாச்சு? 24 மணி நேரம் நீங்கள் ஓய்வு கொடுத்துருக்கீங்க உங்கள் வயிற்றுக்கு. இன்றைக்கி நைட் நம்ம சாப்பிட்றவங்க 4 நைட் நீங்கள் சாப்பிட்றீங்க. அப்போ 24 மணி நேரம் ஓய்வு இருக்குது. ஓய்வு கொடுத்தீங்க, அதுக்கு பிறகு இது ரொம்ப அற்புதமாக வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படி நம்ம ஓய்வு கொடுத்தா நம்மளுக்கு சக்தி அதிகமாக வருது வேலை பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி. அதுதான் நிராகாரம். லங்கனம் பரமௌஷதம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா எப்பயாவது இந்த வார்த்தையை? லங்கனம்னாக்க ஒன்றுமே சாப்பிடாத இருக்கிறது. பரம ஔஷதம், ஔஷதம்னாக்க மூலிகை மருந்து. லங்கனம் பரமௌஷதம். ஏதாவது ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஆச்சு, சாப்பாடு நிறுத்துங்க முதல்ல. அதே மாதிரி நம்மளுக்கு ஜுரம் வந்து நிறைய வந்துடு, ஆனால் சாப்பாடு இந்த மாதிரி நார்மலாக சாப்பிட முடியாது. என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க நீங்கள்? ரசம் சாப்பிடு, இல்லாட்டி கஞ்சி, இல்லாட்டி மோர் சாப்பாடு, இப்படி தான் சாப்பிடுவீங்க. என்ன ஆகுது? ஜீரணாசயத்துக்கு நீங்கள் ஓய்வு கொடுக்குறீங்க, அப்போ போட்டு அமைக்கிறீங்கன்னா என்ன ஆகுது? அது எப்படி வேலை பண்ணும்? அதனால் மிதாகாரம், இப்போ நிராகாரம். ஸோ இந்த மாதிரி தான் ஆகாரம் இருக்கணும். ஆகாரம் சைவ உணவு, சேக்காகாரம், அதுவும் கூட மிதாகாரம், அதுக்கு பிறகு நிராகாரம். அப்பப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பட்டினி இருக்கணும். ஒரு வாரத்துக்கு இருந்தால் இருங்க, இல்லை 2 வாரத்துக்காக இருங்க. மொத்தத்தில் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது ஆகாரம், யுக்தாகாரம். யுக்தாகார விளையாடச்சு அடுத்து பொழுதுபோக்கு. எப்படி மகிழ்ச்சி அடைகிறது? மகிழ்ச்சி அடைகிறது நம்ம டிவி பார்த்து மொபைல் பார்த்து அப்படியே மணிக்கணக்கில் உட்காந்து